எல்லாம் கொஞ்சம் சத்தம் போடுங்க. ஹாய் வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி விஸ்வநாத். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். அண்ட் திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் தமிழில். அண்ட் திஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு இங்கே பார்க்குறதுல. Thank you so much, press, each and everyone for coming here. And thank you to all the influencers, to my family who is present here. And let me start to thank my director and my co-star, Shankar. Thank you so much for giving me this opportunity. I had so much fun, and I'm so happy to be a part of this beautiful album song. Thank you. Thank you so much to all the technicians, the music director, and the lyricist, and the DOP, the designers, the makeup and hair. Thank you so much for everyone for being a beautiful part of this beautiful song. Thank you so much to the chief guests who are present here. Thank you, sir. And I hope I have not missed anybody. And I would like to thank my mom and my dad uh, to just helping me to pursue this dream. I think I've almost covered up everything. And sorry, நான் தமிழில் பேசலை, பட் நான் கோயம்புத்தூர் தான் தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த காட். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேனிசை தென்றல் தேவா அவரோட தம்பி சபேஷ் முரளியோட சந்தான் நான். ஸோ பொற்காலம் படத்துலேருந்து வியாபாரி வரைக்கும் அவர் கூட நான் கீபோர்ட் பிளேயராக ஒர்க் பண்ணியிருக்கேன். வியாபாரி டைமில் வந்து எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. எந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்னா சினிமா மியூசிக்கில் ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு வந்து ஆசை வந்தது. ஏன்னா அப்போ வந்து நார்த்தில் வந்து இண்டிபெண்ட் மியூசிக் வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து பெருசாக அது இல்லை. ஸோ அதில் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்த அப்போ எனக்கு வந்து சினிமா வாய்ப்பே கிடச்சிச்சு. ஏன்னா சினிமா வந்து கொஞ்சம் பெருசு இல்லையா. ஸோ அதில் வாய்ப்பு கிடைக்கும்போது நான் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்ன வரைக்கும் அந்த ஏக்கம்லாம் எனக்கு இருக்குது. அதை சரியாக பண்ண முடியல இண்டிபெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ யார் எனக்கு இண்டிபெண்ட் கேட்டாலும் நான் அதை ஃபுல் மனசோட பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் தான் இந்த சங்கர் ப்ரோ வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. மீடியா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் நிறைய கப்பல் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுவும் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் சரி இந்த இண்டிபெண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே போகலாம், ஸோ இங்கே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ யூஸ்வலாக இண்டிபெண்டன்ட் சாங் அப்படின்னா லைக் ஒரு பையன் பொண்ணு பார்த்துக்கிறாங்க, ஆடுறாங்க, அப்படி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வித்தியாசமாக அதில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும் அப்படின்றத ஒரு ஐடியா பண்ணோம். ஸோ இந்த கான்செப்டாக போய் நான் போபோ சசி அவர்கிட்ட பேசும்போது அது பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு 2-3 மீட்டிங் கழிச்சு தான் அது எல்லாமே நாங்கள் செட் பண்ணோம். ஸோ இந்த மியூசிக் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் பண்ணி கொடுத்துட்டீங்க ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு. அதுக்கான கரெக்டான ஸ்பேஸ் வரும்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கோரியோகிராஃபர் என்னோட ராஜாராம் ப்ரோ, சூப்பராக பண்ணிட்டீங்க. அந்த ஹுக் ஸ்டெப்பு சூப்பர் ப்ரோ, சூப்பர் லிரிக்ஸ் ஹைட் கார்த்தி ப்ரோ, தேங்க்யூ. என் க்ரியேட்டிவ் டீம் மணி, எனக்கு இபி அண்ட் இந்த கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என் ஸ்டைலிஸ்ட் அரவிந்த் அண்ட் ஹரிதா, இந்த காஸ்டியூம்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஆர்ட் டைரக்டர் குஹன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணுறா, சூப்பர், வெரி நைஸ். தேங்க்யூ. யாரையும் மிஸ் பண்ணுறதான்னு தெரில. அண்டு தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. இன்னொரு முக்கியமான பர்சன் மிஸ்டர் ஜெயவேல் முருகன், அவர் இங்கே வரல, என்னோட வருணன் பண்ண டைரக்டர். பட் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங்மா. கௌஷிக் ப்ரோ, எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாட்டை கொண்டு போய் சேர்த்துருங்க. ப்ரெஸ் பீப்புள் அண்ட் மீடியா, தேங்க்யூ. இன்ஃப்ளூயன்சர்ஸ், தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? போராக இருக்கா? ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்குல்ல? இப்போது நான் சொல்லும் போது எல்லாம் கொஞ்சம் ஷவுட் அவுட் ஒன்று பண்ணுங்க, ஓகேங்களா? சத்தம் போடுங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் சத்தம் போடணும். அப்போ தான் எனக்கு பவர் கிடைக்கும். எல்லாம் கொஞ்சம் சத்தம் போடுங்க. சத்தம் பத்தல, சவுண்டை ஏத்துங்க. ஓகே, வந்திருக்க மீடியா பீப்புளுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சாவித்ரி அம்மா அண்ட் வந்திருக்க எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தலைவி வந்துட்டீங்களா? ஓகே, ஹாப்பி. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த சாங் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் ப்ரோ வந்து ஆக்சுவலி என்னோட கோ ஆர்டிஸ்ட். முன்னாடி ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம், அவர் வில்லனாக பண்ணியிருந்தார். அவர் கூடயே ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி நான் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அதில் நான் வந்து லிரிக்ஸ் எழுதியிருந்தேன். சேம் போபானா தான் அது மியூசிக்கு. அப்போதுலேருந்தே ஒரு டாக் ஒன்று இருந்துச்சு. அவருக்கும் அந்த மனசில் ஒரு ஆல்பம் சாங் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் அவருக்கு இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருந்தோம். ஸோ மூவிலாம் முடிஞ்ச உடனே இந்த சாங்கை நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சாங் ஒன்று பண்ணோம்.
கீழே இறங்கிட்டு. ஓ அப்படியா? சரி சரி. எல்லாருமே ஹைட்டு தான் பத்தலைன்னு கீழே இறங்கி பேசுங்க அப்படின்னுவாங்க. சரி ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண சாங் தான் இது. கோயாவில் வந்து மீனிங் என்ன, மீனிங் யாருன்னா கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் கூட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோயாவில் மீனிங் வந்து ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் யாருன்னா திட்டினா போட வெங்காயம்னு சொல்லுவோம். பழம் மாதிரி பண்ணுற அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் கொய்யாக்கா மாதிரி இது மீனிங். கொய்யாலன்னா கொய்யா கிடையாது, கொய்யாக்கா அப்படின்னுவோம்ல, அதுக்காக தான் நாங்கள் கொய்யாலன்ட்டு வச்சுருக்கோம் அது ஆக்சுவலி. ஸோ அது ஆஷா திட்டுறதில்ல. பட் இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா சில லவ் இது பண்ணுற நியூஸ்லாம் வந்துச்சு, கொஞ்சம் பேட் நியூஸஸ்லாம் வந்துச்சு. லைக் ஆவண கொலைகள் அது இதெல்லாம் வந்துச்சு. இந்த ஆளை பார்த்து லவ் பண்ணுறது, காசு பணம் தகுதி பார்த்து லவ் பண்ணுறது, அதெல்லாம் இல்லாமல் வர்றது தானே லவ். லவ் இஸ் பிளைண்ட் எதுக்கு சொல்கிறாங்க? ஸோ அதுதான், நான் அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணோம். இது ஒரு முயற்சி எடுத்து ஃபஸ்ட்டு சங்கர் போக்கு ஒரு நன்றி, அதை ப்ரொடியூஸ் பண்ண வயாலன்ஸ்க்கு ஒரு நன்றி. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நீங்கள் பண்ணோம் ப்ரோ. வி ஹவ் டு ஒர்க் டுகெதர் ஸோ இன் ஃபியூச்சர். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஐ ஹோப் யூ வுட் ஹவ் லைவ் த சாங். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் கொஞ்சம் சத்தம் போடுங்க. காதல பிடிய வச்சிருப்போம், பட்டப்பட்டி டயர் போட்டு இருப்போம், பிரச்சனைன்னு வந்த போதும் அவன லுங்கிய மடிச்சு கட்டிடுவோம். நட்சத்திர ஹோட்டல்ல போனதில்ல, ஐயா பகரும் பீஸெல்லாம் சாப்பிட்டதில்ல, நேத்து வச்ச மீன் குழம்பு தூள் பச்சை மிளகா பழைய சோறு 8 மாடி கட்டி கட்டிடுங்க. ஏற குளிர் வந்துடுங்க எங்க கூவன் நதி கரையில, எப்போதும் நர்மனும் விசிடுங்க. காசு பணம் இல்லை எங்க கையில், எங்களுக்கு இல்ல அம்மான கவலை, தென்னை எருமை போல உடைச்சிடுவோம், தின்ன கூலி வாங்கி வாழ்க்கைய ஓட்டுவோம். கொய்யால இப்போ வேற மாதிரி ஸ்டைலுடா, யூடியூப்ல இப்போ வேற மாதிரி ட்ரெண்டுடா, உங்ககிட்ட தான் இருக்கு அந்த நிலைமைடா. கொஞ்சம் ஏத்தி விடுங்க, எல்லாம் கொஞ்சம் சத்தம் போடுங்க.